ஆறுதல் படுத்த வந்து யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது வந்து என்னை ஆறுதல் படுத்த வந்து ஏசப்பா இருக்காரு. என்னை பாதுகாக்கிறதுக்கு யாரும் இல்லைங்கும் போது ஏசப்பா எனக்கோசரம் வந்து என்னை பாதுகாக்கிறாரு. ஆண்டவரை எவ்வளோவுக்கு நேசிக்கிறேனோ அந்த அன்பு அடுத்தவங்களுக்கும் நான் பகிர்ந்துருக்கணும் விரும்புகிறேன். அடுத்தவங்களையும் ஆண்டவர்களை கொண்டு வரணும்னு விரும்புகிறேன். ஒரு வனாந்தரம் போல வந்த எல்லாருக்கும் எனக்கும் ஒரு வயல்வெளியான ஒரு சந்தோஷத்தை கடவுள் இந்த முகாம் மூலமாய் எங்களுக்கும் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தோல்வியை சந்தித்து வந்திருக்கலாம், ஏமாற்றத்தை சந்தித்து வந்திருக்கலாம், என் வாழ்க்கை முடிந்தது என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். பாருங்கள் அன்பு சகோதரன் சகோதரி, இந்த கூட்டத்தில் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து உன்னை தேடி இந்த வளாகத்திற்கு வந்திருக்கிறார். நீ யாரோ நண்பர்கள் கூப்பிட்டு வந்திருக்கலாம், உங்க பாஸ்டர்ஸ் கூப்பிட்டு வந்திருக்கலாம். நான் சொல்றேன், உன்னை ஏசப்பா உன் தோல்விகளை மாற்றுவதற்காக தான் அவர்தான் உன்னை இங்கு அழைத்து வந்திருக்கிறார். நீங்க திரும்பி செல்லும் போது இயேசுவோடு கூட திரும்பி செல்வீர்கள். நாங்கள் நிறைய சபை வச்சிருக்கோம், ஆனால் தரிசனங்கள் இருக்கு. ஆனால் இவ்வளவு விலையேறப்பட்ட தரிசனங்களை இந்த வாலிபர் முகாமில் வந்ததுனால நாங்கள் பெற்றுக்கொண்டோம்.